கொஞ்சம் கார்டனும் க்ளீன் பண்ணலாங்க. ரொம்ப கசகசன்னு ஆயிடுச்சு. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கப்போ கார்டன் க்ளீன் பண்ணு. மயில் வருதுங்க சாப்பிட்றதுக்கு. நாங்கள் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் வெளியில் நின்றுட்டு. இதோ பாருங்க, அங்கே நிற்கிதான் வரும். ரொம்ப புதராட்டம் வளர விட்டோம்னு வைங்க, ஏதாவது பூச்சி போட்டு வந்து அந்தனால தெரியாது. நாங்கள் அவுட்டரில் இருக்கோம் வேறு. இங்கே பாம்பு தேள் எல்லாம் வரும். அதனால் அப்பக்கப்போ கொஞ்சம் நேரம் கிடைக்கும்போது க்ளீன் பண்ணி விட்டுருவோம். வேறு நடுவில் எவ்வளோ சத்தம். போடுங்க. ரொம்ப கசகசன்னு இருந்தது, ஓரளவுக்கு கட் பண்ணி விட்டாச்சுங்க. இது எதுக்கு வச்சுருக்கோன்னா, இந்த சைடு என் ஏரியாவில் இந்த ஆடு மேய்க்கிறவங்களாம் நிறைய பேர் வருவாங்க. இந்த செடி இருந்துச்சுன்னா ஆடு வந்து சாப்பிடாது. அதுக்காக தான் செடி கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும், ஒரு வேலி மாதிரின்ட்டு வச்சது. இந்த பாருங்க, இந்த மாதிரி தான் இங்கிட்ட இருந்துச்சு. எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் வளர்றதில்ல. அதே ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா எல்லாம் எப்படி தளைஞ்சு வளருது பாருங்க. சரிங்க, நாளைக்கு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். எங்கள் ஆள் நாங்கள் எல்லாம் வெளியில் வந்துட்டோன்ட்டு ஒருத்தவங்க படாத பாடுபடுறாங்க. இதெல்லாம் பாவக்காய் இதுங்க, அதனால கொடி படரட்டும்னு விட்டுட்டோம். இல்லாட்டினா இதுவும் உடச்சி வச்சுருவோம். இங்கே பாருங்கள் ஜோஸ், என்னம்மா நாங்கள் வெளியில் வந்துட்டோங்க, கட்டி போட்டோம்மா. இப்போ அதுதான் பெரும் பிரச்சனையாக இருக்குது. வாக்கிங் போகணுமா? சரி போகலாம், போகலாம் சரி பாய்ங்க.